விஜய் அரசியலுக்கு வருது பிடிக்காம தான் சங்கீதா அவங்க விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்களா? இத முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இந்த அளவுக்கு விஜய் அவரை அசிங்கப்படுத்த என்ன காரணம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். விஜய் அவரை அரசியலுக்கு வந்தது சங்கீதா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கறது ஆரம்பத்தில இருந்தே இந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். நிறைய பத்திரிகையாளர்களும் இத பத்தி பேசியிருக்காங்க. ஆரம்பத்தில இருந்தே இதுதான் ஒரு விஷயமா இருக்கும்னு நினைச்சோம். அரசியல் விழாக்கள்ல சங்கீதா அவங்க கலந்துக்காம இருந்தது கூட விஜய் அவருக்கு இந்த அரசியல் வருகை சரி வராது, இதுல இவரு நிறைய பணத்தை இழந்துருவாருங்கிற பயத்துல சங்கீதா அவங்க இப்படி இருக்காங்களோன்னு நினைச்சோம். அதே போல சங்கீதா அவங்களும் விஜய் அவருடைய எந்த நிகழ்ச்சிகளும் கலந்துக்காம இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த விவாகரத்து மனுல என் கூட அவர் கொஞ்ச நாளாவே சரியா வாழ்றது இல்ல, அவர் தனியா குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, என் கூட பேசுறது கூட இல்ல, சொல்ல போனா அவர் குடும்பத்தை பாக்குறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. ஆனா நிறைய பேர் நெருங்கிய வட்டாரத்துல சங்கீதா அவங்களுக்கு அரசியல் வருகை பிடிக்கல, விஜய் அவர் இப்படியெல்லாம் பண்ணாவாச்சு அமைதியா இருப்பாரா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். அப்படி ஒருவேளை அரசியல் வருகை பிடிக்கலனா அரசியல்ல போறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தானே அவங்க குறிப்பிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு நடிகையோட விஷயத்தை எதுக்காக அவங்க பதிவிடணும், மன உளைச்சல் அப்படின்னு ஏன் அவங்க சொல்லணும் அப்படிங்கறதா கேள்வியா இருக்கு. விஜய் அவருடைய விஷயத்துல உண்மையா என்னதான் நடந்திருக்கு, இதுதான் உண்மையா, இது சங்கீதா அவங்களே வெளியிட்ட மனுவா, இது யார் வெளியிட்டாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் உறுதியா எந்த ஒரு தகவலும் தெரியல. இது தெரிய வந்தாதான் என்ன நடந்திருக்குன்னே தெரிய வருங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.